இன்று நாம் துனியாவில் சந்திக்கக்கூடிய பல மோசமான நிலைகள். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாசலில் நம்ம கை கட்டி நிற்கிறோமே, காரணம் என்ன தெரியுங்களா? அதனுக்கான முதல் காரணம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் முன்னால் கை கட்டி நிற்பதை நாம் விட்டதனுடைய தண்டனை அது. இன்னைக்கு எத்தனையோ அதிகாரிகளுக்கு முன்னால், எத்தனையோ அவாம்களுக்கு முன்னால், எத்தனையோ மற்றவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் குனிய வேண்டிய நிலை, அவர்களுடைய தயவை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அல்லாஹு தாலாவிடம் அவனுக்கு முன்னால் கை கட்டி நிற்பதை விட்டோம். பாருங்க, இன்னைக்கு ஜும்மாக்கு வந்த கூட்டம் இருக்கு, அடுத்த வக்து தொழுகையில் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் இந்த மஹல்லால தான் இருக்கும். இப்போ நாம் என்ன செய்யறோம் அன்பர்களே? நாம் யார் தெரியுங்களா? அல்லாஹ்விடத்தில் மோதக்கூடியவர். நாம் யார் செய்கிறோம்? தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹ் தொழுகை சொல்கிறான், அவனுடைய பேச்சை மீறி நாம் இருந்துட்டு. அப்போ நாம் எவ்வளோ பெரிய வீரர்கள், அல்லாஹ்விடத்தில் போர் செய்ய தயாராக இருக்கக்கூடிய வீரர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தொழுகை என்பது மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, பொதுவாக கணவனை ஏதாவது ஒரு மனைவி பகைச்சிக்கிட்டா அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, சரண் அடைஞ்சே ஆக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் துனியாவில் அப்படி தான் வச்சிருக்கிறான். ஒரு ஆளை இன்னொரு ஆளுக்கு மேலே அல்லாஹு தாலா ஒரு பவர் கூட கொடுத்து தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அப்போ எந்த மனைவி கணவனுக்கு ஒத்து வரலையோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் தலா கொண்டுட்டு போயிடும். அதே மாதிரி ஆசிரியரை பகைத்து கொண்ட மாணவன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டத்தில் டிசியை கிழிச்சு கையில் கொடுத்துருவேன். அதே மாதிரி அரசை பகைத்து கொண்ட பிரஜை நிம்மதியாக இருக்க முடியாது. கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டே இருந்தால் அவன் நாட்டை விட்டு கடத்திடும். அதே மாதிரி அன்பர்களே, அல்லாவை பகைத்து கொண்ட அடிமையும் நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? அல்லாஹுடைய எந்த பேச்சையும் கேட்காமல், அவனுடைய தொழுகையை அவனுக்கு நாம் சஜிதா செய்யாமல், அவனுக்கு கட்டுப்படாமல் இந்த துனியாவில் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று கருதுகிறோம். அது ஒரு காலமும் நடக்காது அன்பர்கள். சிலருக்கு இப்லீஸ் வைராக்கியம். என்ன சொல்கிறாங்க சிலர்? நான் ஒரு காலமும் பள்ளிக்கு போக மாட்டேன், என்ன 4 பேர் சேர்ந்து பள்ளிக்கு அவங்க தூக்கிட்டு போவாங்கல்ல, அது வரைக்கும் நான் வரமாட்டேன் என்ற வைராக்கியத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்பர்களே, ஒன்று அப்போ மட்டும் அல்லாஹ் பள்ளிக்குள்ளே கொண்டு வருவான்னு நினச்சிக்கிட்டியா? அப்பையும் எங்கேயாவது வச்சு அல்லாஹ் சாவடித்து கொண்டு போய் ஹபரில் அடங்கிடுவானே தவிர அல்லாஹ்வை பள்ளிக்குள்ளே அல்லாஹ் ஒன்று விட மாட்டான்.